மட்டன் சுக்கா நல்லா வரணும்னா இந்த ஒரு ஸ்டெப்பை தவறாம ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஹோட்டல்ல வாங்கவே மாட்டீங்க. மட்டன் பீசஸ் எல்லாம் சாஃப்டா குக் ஆகி அந்த கலர் அண்ட் மசாலா கோட்டிங் பார்த்தாலே டெம்ட் ஆயிரும். மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 50 கிராம், சின்ன வெங்காயம் 200 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பட்டை 2, ஏலக்காய் 1, கிராம்பு 8, மல்லி 2 ஸ்பூன், மிளகு 3/4 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மட்டன் 400 கிராம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கோங்க. தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணா போதும். நிறைய தண்ணி சேர்த்து மட்டனை குக் பண்ண கூடாது. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல மல்லி, மிளகு, ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதுதான் இந்த ரெசிபியோட மெயின் சீக்ரெட் மசாலா. ரோஸ்ட் சரியா ஆகலைன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது. காஷ்மீரி சில்லி 2 சேர்த்து இதோட நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வெடிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சுக்கோங்க. இதை நீங்க எக்ஸ்ட்ராவா செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 100 ml நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து ஃபிளேவருக்கு கறிவேப்பிலை சேர்த்து லைட்டா ரோஸ்ட் ஆனதும் சின்ன வெங்காயம் 200 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பூண்டு 50 கிராம் சேர்த்து இதோட நல்லா கலந்து விடுங்க. இந்த மட்டன் சுக்காவுக்கு ஃபிளேவர் தர்றது இந்த சின்ன வெங்காயம் தான். பூண்டு பாதி அளவு ரோஸ்ட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இதோட நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆனதும் நாம பாயில் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து கலந்து விடுங்க. கலந்து விடும்போது மட்டன் பாயில் பண்ண வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா நடுவுல சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மட்டன் சுக்கா கொஞ்சம் கிரேவியோட வரணும்னா இந்த மல்லித்தூள் ஆட் பண்ணுங்க. இல்ல எனக்கு கிரேவியே வேணாம், வறுவல் மாதிரி இருக்கணும்னா ஆட் பண்ண தேவையில்லை. ரிமைனிங் இருக்கிற மட்டன் பாயில் பண்ண வாட்டரையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நாம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற சீக்ரெட் மசாலாவை சேர்த்து கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் கிச்சன் ஃபுல்லா மட்டன் சுக்கா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். மசாலா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலந்து விட்டு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து கட்டி இல்லாம கலந்து விடுங்க. சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் போறதுக்கு ஒரு தடவை 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் ஆயில் செப்பரேட் ஆகி வர ஆரம்பிக்கும். அதுதான் ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடின்னு அர்த்தம். ஃபைனலா 2 மினிட்ஸ் சிம்ல வச்சிருங்க. அவ்வளவுதான் பர்ஃபெக்ட்டான மட்டன் சுக்கா மதுரை ஸ்டைல்ல ரெடி. ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்து ஒரு தடவை கலந்து விடுங்க. ஒவ்வொரு பீசஸும் மசாலா ஃபுல்லா பிடிச்சு பார்க்கிறதுக்கே டெம்ப்டிங்கா இருக்கும். இந்த மட்டன் சுக்காவை சூடான ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரைஸோட மசாலா ஃபுல்லா கோட் ஆகிறத பாருங்க. ருசியால் இணைவோம், அன்பா சமைப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.